மேட்ரிக்ஸை விட்டு அவுட் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மேட்ரிக்ஸுங்கிறது என்ன? ஸோ அவர் எஜுகேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பேசுகிறார். எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுகிறார். ஸோ அவுட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வரதுங்கிறது ஒரு ரெக்கமெண்டடா இல்லை வந்து அது வந்து ஒரு 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 மிஸ்கன்செப்ஷன் ஆகிடுதா? ஆனால் அவுட் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இப்போ ரீசெண்டாக வர கான்செப்ட்லாம் என்னென்னா படிக்கவே அது வந்து படிக்க வேண்டாம். அது ஆக்சுவலி வந்து இன்னொரு மிஸ்கன்செப்ஷனான ஒரு டாபிக் வந்து போயிட்டுருக்கோம். என்னென்னா ரேட் ரேஸ் அப்படின்னு. கான்டென்ட் க்ரியேஷனாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்ம வந்து ஜாபுக்கு போகிறது ஒரு ரேட் ரேஸு. அதை ஃபஸ்ட்டு குவிட் பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி டோபமைன் நிறையா வருது. அந்த ரேட் ரேஸுங்கிறது உண்மையாக இப்போ எப்படின்னா ஜாப் போயிட்டே வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது தான் கரெக்டாக, இல்லை எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறது? மேட்ரிக்ஸை விட்டு அவுட் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மேட்ரிக்ஸுங்கிறது என்ன? மேட்ரிக்ஸ் இஸ் அ சிஸ்டம், அவ்வளோதான். ஓகே, எல்லாமே சிஸ்டம் தான். நீங்கள் மேட்ரிக்ஸை பற்றி வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ ரீச் ஆகணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதே யூடியூபோட அல்காரிதம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மேட்ரிக்ஸ் தான். சரி, மேட்ரிக்ஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஆண்ட்ரூ டேட் வந்து பாப்புலரைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ஹாட் டாபிக் அப்படிங்கிறதுனால நான் அதில் வீடியோ போடுறேன். நான் போடுற மேக்ஸிமம் டாபிக்ஸ் எல்லாமே வந்து நான் மேட்ரிக்ஸ்னு ஒரு பேர் வைக்கிறேன்னா, இப்போ எஜுகேஷன் மேட்ரிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆமாம், பாட்காஸ்ட்டில். உடனே அதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னா, எஜுகேஷன் தப்புன்னு நான் சொல்ல போகிறேன். அப்படி கிடையாது. அதில் பேசுகிற கெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர், ஓகே, காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ அவர் போயிட்டு இல்லை எஜுகேஷன் தப்புன்னு பேசுவாரா? இல்லை. ஸோ அவர் எஜுகேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பேசுகிறார். எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுகிறாரு. அது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எஜுகேஷன் எடுத்துக்கலாம், மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிஹெச்டி பண்ணுறாங்க, ப்ரொஃபஸர்ஸு காலேஜில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, உண்மையாகவே அவங்க வந்து அதில் ரீசர்ச் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக பண்ணுறாங்களா? இல்லை, வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கணும், நம்ம வேலையை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கணும், வேலை சஸ்டெயின் பண்ணணும், சம்பளம் அதிகமாக வரும், பிஹெச்டின்னு போட்டுக்கலாம், பெருமையாக இது பண்ணிக்கலாம், இதான ஒரே ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், இதான் ஒரு விஷயம். அவர் ஆக்சுவலாக அவர் பெருமையாக பேசுகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாகவே ரீசர்ச் பண்ணணும், ஓகே, உண்மையாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்களும், நான் வந்து இந்த இப்போ வேலையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அந்த குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக பண்ணுறவங்களும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க சொல்லித்தரது எப்படி இருக்கும்? இந்த உண்மையாக கற்றுக்கிறவங்கள்ட்ட நம்ம ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க முடியும். பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் டேஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கூல் டேஸில் மறக்கவே முடியாத ஒரு 2 டீச்சர் பேர் சொல்லுங்கள். கலைன்னு ஒரு டீச்சர். ஏன்னா 3rd ஸ்டாண்டர்ட் நான் ட்ராப் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் போது எனக்கு வந்து ஃபீஸ் கட்டி அவங்க நோட் புக்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு டீச்சர். நல்லா சொல்லி கொடுத்த டீச்சர்னால் விஜய்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து மேக்ஸு. அவர் வந்து பர்சனலாக கூப்பிட்டு ஒரு பேஜை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்குள்ளே சின்ன சின்னதாக எழுதுறது, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நமக்கு சொல்லி தருவார். மேக்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும், இன்ஜினியரிங் மேக்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேர் கொடுத்து அவர் வந்து பார்த்துக்கிட்டார். ஸோ இவங்க 2 பேரும் மறக்க முடியாது. இப்போ 2வது கேட்டகரி எடுத்துக்கோ, முதல் கேட்டகரி எடுத்துக்கோ, இல்லை அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல். 2வது கேட்டகரி எடுத்துக்கோ. ஸோ அதை எடுத்துட்டோன்னா எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் இவருக்கு அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போது மேத்ஸுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகே, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு உண்மையான தேடல் இருக்கவங்களால மட்டும்தான் ஆக்சுவலாக டீச் பண்ண முடியும். அப்படி இருக்கிறவங்க டீச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரியல் எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே நமக்கு எஜுகேஷன் வந்து டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்ககிட்ட எடுத்துட்டோம்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கா இல்லையா? இருக்கா, நம்ம இருக்கு, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், அதை வந்து மேலோட்டமாக சம்பளத்துக்காக பண்ணுறவங்க தான் அதிகம். நிறையா ஸ்கூல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது. இதை எல்லாருமே நானும் இல்லாதெல்லாம் சொல்ல இருக்கிற இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கே தெரியாது, ஆனால் வந்து அவங்கள நம்மளை பிடிச்சி சத்தம் போடுவாங்க, உனக்கே ஒன்று தெரியலையான்னு சொல்லிட்டு நம்மளை அந்த ஒரு தப்பை நம்ம பக்கம் திருப்பிட்டு போயிடுவாங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் நான் நிறையா ஃபேஸ் பண்ணேன். அதனால நான் வந்து ட்ராப் அவுட் ஆனேன். ஓகே, நான் வந்து ஏன் ட்ராப் அவுட் ஆனேன்னா, இப்போ நான் வந்து ஸ்கூலில் வந்து நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். நான் எழுதின பதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன கற்றுக்கிட்டனோ அது சார்ந்ததாக இருந்துச்சு. ஆனால் நான் புக்கில் இருக்கிற அதே மாதிரி எழுதலை அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக என்னை வந்து ஃபெயில் பண்ணாங்க. இது வந்து எனக்கு பிடிக்கல. அந்த ஒரு பிடிக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், வெளியே வந்துடுவேன்.
ஸோ அப்படி தான் நான் வந்து 10th ட்ராப் அவுட் ஆனேன். அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் சும்மா சுற்ற ஆரம்பித்தேன். எனக்கு இங்கே என்னெல்லாம் வரலன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் அந்த 4 வருஷத்தில் வந்துச்சு. திரும்ப நான் டுட்டோரியலில் போயிட்டு நான் வந்து 10th எழுத ஆரம்பித்தேன். ஸோ அங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேய் நல்லா படிக்கிறியாடா, நீ எதுக்கு ஃபெயில் ஆன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ வந்து மெட்ரிகுலேஷன் சிலபஸ்னு ஒன்று இருக்கும். மெட்ரிகுலேஷன்னா 12 சப்ஜெக்ட் இருக்கும். மேத்ஸ்னால் மேத்ஸ் 1 மேத்ஸ் 2, சயின்ஸ்னால் 4 பிரித்து வச்சுருப்பாங்க. தமிழ் 1 தமிழ் 2 இங்கிலீஷ், அந்த மாதிரி 12 சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அது கஷ்டம்னு சொல்லிட்டு ஸ்டேட் போர்டு மாற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த ரெகக்னேஷன் கிடச்சிது. ஓகே, நம்ம பண்ணுறது கரெக்டு அப்படின்னு ரெகக்னேஷன் கிடச்சிது. ஸோ அது ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஜுகேஷனில் என்ன ப்ராப்ளம்னா இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த சிஸ்டம் ஏன் இப்படி இருக்குது? அப்போது நீங்கள் ஒரு வேலையில் நீங்கள் இருக்கணும். ஒரு கவர்மெண்ட் வாதியார், ஒரு கவர்மெண்ட் டீச்சர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் க்ரைட்டீரியாவை போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த க்ரைட்டீரியாவை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டா நம்ம வந்து இது பண்ணிடலாம். டிரைவிங் ஸ்கூலில் வந்து ஒரு மேடு ஏற்றி வண்டியை நிப்பாட்டி அதுக்கப்புறம் அது பின்னாடி வராமல் இறக்கிட்டோம்னா நமக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. 8 போட்டால் லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நம்ம வண்டி ஓட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது இல்லைங்களா? இது என்னென்னா, இந்த பேசிக் லைசன்ஸ் வாங்கிட்டாவே நான் ஒரு பெரிய டிரைவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இது எஜுகேஷனில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா, இந்த சிஸ்டம் இருக்கிறதுனால அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷனோ அல்லது மற்ற விஷயங்களோ, ஈவன் ஜாபாக கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஜாப் ஒரு எம்ப்ளாயர் இருக்காருன்னா அவர் வந்து ஏன் ஒரு எம்ப்ளாயியை பற்றி கேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருப்போம். ஆல்சோ ஒரு மேட்ரிக்ஸ். ஒரு எம்ப்ளாயை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கில் ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது பண்ணால் இந்த ஒர்க்கு நடந்துடும், இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும், எனக்கு இவ்வளோ காசு கிடச்சிரும், இப்படி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இந்த புரிதலை தாண்டி நம்ம வேலை செய்யணும். இந்த ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, இதுதான் மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ அவுட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வரதுங்கிறது ஒரு ரெக்கமெண்டடா இல்லை வந்து அது வந்து ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஆகிடுதா? ஆக்சுவலி நான் சொல்கிற மேட்ரிக்ஸும் நீங்கள் கேள்விப்பட்ட மேட்ரிக்ஸும் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அவங்க வந்து அது இன்னும் கான்ஸ்பைரசி தியரி மாதிரிலாம் போகும். ஓகே. நான் அதான் சொல்கிறேன் பாருங்கள், நான் வந்து அந்த டாபிக் எடுத்து பேசினாலும் ஆக்சுவலாக ரியாலிட்டி ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அதோட நான் பொருத்தி பார்த்துக்குவேன். ப்ராக்டிக்கல் செக் வந்து ரொம்ப முக்கியம். ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ நான் சொன்னது என்னோட புரிதல். ஸோ இதுதான் நான் மேட்ரிக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுலேருந்து வெளியே வர்றது அவசியமாக இல்லையானா உங்களுக்கே பதில் தெரியும். நமக்கு நீட் இருக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஒரு குழந்தை வரப்போகுது, ஒரு பையனே வரான்னு வச்சுக்கோங்க. உங்கள் பையனை கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் சேர்த்துறீங்க. அந்த ஸ்கூலில் வர டீச்சருக்கு ஒன்றுமே தெரில, பேசிக் நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அவங்களுக்கு இதில் இன்னும் டீப்பாக இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது இன்னுமே நம்ம அட்வான்ஸாக இருக்குது. லெட்ஸே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு குழந்தைய கொண்டு போய் சேர்த்துறோம், அவங்க வந்து டீச்சர் வராங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம வந்து படிக்கிறோம் போகிறோம். அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து அவங்களால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுதா, அல்லது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சைக்காலஜி டெவலப் ஆகிருக்கு. ஏன் வந்து அந்த விஷயத்த ஒவ்வொரு ஸ்கூலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி டீச் பண்ணால் படிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு, இவன் படிக்கிறவன் இவன் படிக்காதவன், நான்லாம் கீழே தான் உட்காந்துருப்பேன். படிக்காதெல்லாம் பூரா கீழே உட்கார வச்சுருவேன். ஃபெயில் ஆனவங்களெல்லாம் வந்து டெஸ்கில் உட்கார வைக்க விட மாட்டாங்க, கீழே உட்கார வச்சுருவாங்க. ஒரு 5 பேர் இருப்பாங்க, எப்போவுமே நான் கீழே தான் உட்காந்துருப்பேன். மற்றவங்கெல்லாம் வந்து டெஸ்க் மேலே உட்காந்துருப்பாங்க, பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த சிஸ்டம் என்னது, இதுதான். இவன் படிக்கிறவன் இவன் படிக்காதவன். இப்போ அப்படி கிடையாது. இவன் ஏன் படிக்கல, இவனால் புரிஞ்சிக்க முடியல, ஏன் புரிஞ்சிக்க முடியல, இவனுக்கு இந்த மாதிரி சில ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது போல் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இதை சரி பண்ணாமல் ஒரு ஸ்கூல் ரன் ஆகிட்டே இருந்தால் எப்படி போகும்? அதுலேருந்து வெளியில் வரவங்களுக்கு எஜுகேஷன் இல்லாமல் தான் இருக்கும். இதே விஷயம் தானே கண்டினியூ ஆகும். அப்போ மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வரது அவசியமாக வேணாமா அப்படின்னா அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். ஓகே, டிபெண்ட்ஸ் தான் பண்ணணும். ஆனால் அவுட் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இப்போ ரீசெண்டாக வர கான்செப்ட்லாம் என்னென்னா அது வந்து படிக்க வேண்டாம். அது ஆக்சுவலி வந்து இப்படி சொல்கிறேனே, நீங்கள் வந்து படிக்கவே வேண்டாம், படிக்கலாம். இப்போது இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். அதாவது நிறைய பணம் இருக்கிற ஒரு பையன் வந்து படிப்பு அவசியம்னு நினைக்கலாம். பணமே இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் படிப்பு ரொம்ப சுமை, படிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் படிப்பு ரொம்ப முக்கியம், படித்தாதான் வாழ்க்கையில் உயர முடியும்னு நினைக்கிறான். அதே மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பையன் படிக்கிறது அவசியம் இல்லை,
ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும், படிக்கிறதே பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு இதெல்லாமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். இங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 3 விஷயத்தை பற்றி யோசிக்கணும். இது ஒரு இட்ஸ் லைக் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஒன்று வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ரெண்டாவது என்னோடய சிச்சுவேஷன், என்னுடைய ஃபேமிலி என்விரான்மெண்ட் சிச்சுவேஷன், மூணாவது வந்து ஆக்சுவலாக சொசைட்டியில் இருக்கிற ஒரு விஷயம். அப்போது எஜுகேஷனுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே அவசியம். ஓகே, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பணம் இருந்தாலும் சரி. பிகாஸ் அந்த பேசிக் எஜுகேஷன் இல்லை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் எதையுமே சரியாக லேர்ன் பண்ண முடியாது. எஜுகேஷன் அவசியம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து காலேஜ் வரீங்க, ஸ்கூல் முடிச்சிடும், அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண விட மாட்டாங்க. ஸ்கூல்லலாம் முடிச்சுட்டு காலேஜ் வந்துடும். ஸோ காலேஜ் வரும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குமா? நிச்சயமாக அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்டான காலேஜ் இருந்தாலும் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். கரெக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பேசிக் எஜுகேஷனோட நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்களா, இல்லை ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க போகிறீங்களா? நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, காம்பிடன்ஸ் லெவல் வந்துருச்சு, உங்களால் ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுங்க, செல்ஃப் லேர்ன் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் நம்ம படிக்கலாமா வேணாமாங்கிறத பற்றி யோசிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து சேஃப் சைட்லேருந்து பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நான் காலேஜ் படிக்கிறேன், சைடில் என்னால் ட்ரை பண்ணுறேன், இந்த சிச்சுவேஷனில் என்னால் தனியாக ஆக்ட் பண்ண முடியும்னா நான் தனியாக வந்து என்னால் இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் வரும். யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க அதனால் நான் வந்து ட்ரிகர் ஆகிறேன்னா அது கான்ஃபிடென்ஸ் கிடையாது, அதுக்கு பெருக்கித்தனம். ஓகே, நிறைய பேர் அப்படி தான். ஒரு பையன் ஒருத்தன் யூடியூபர் ஆகணும்னு சொல்லிட்டு பாலிடெக்னிக் படிச்சுருந்தான், ட்ராப் அவுட் ஆகிட்டு நார்த் இந்தியாவில் சுற்றிட்டு இருக்கிறான். ஓகே, நான் ஒரு க்ரியேட்டருக்காக ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டு க்ரியேட் பண்ணேன். அதில் எல்லாம் வந்தாங்க, அதில் அந்த பையனும் வந்தான். ஒரு 6 மாதமாக நார்த் இந்தியாவில் சுற்றிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் சரி ஏதோ பண்ணிட்டான், சரி அதுலேயே அவன் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். என்னென்னா, நீ வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுற, ஓகே, அது வந்து இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் பெட்டராக பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்போல்லாம் சொல்கிறேன். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் வீடியோவாக போடாது, அது விளாக் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போ. நான் ஒரு சில இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற விஷயங்கள் நான் பார்ப்பேன். ஒரு சில விஷயம் இடம் இருக்குது, நீ போ. இந்த குஸ்தியெல்லாம் இருக்குது இல்லையா, விரஸ்லிங், மட் விரஸ்லிங் எல்லாம், அதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் நிறையா இருக்குது. மல்யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் வந்து நாங்கள்லாம் பெருமை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த கலையெல்லாம் இப்போ இல்லை. தமிழர்கள் மிகப்பெரிய கலை வாங்கி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எங்கே இருக்குது? ஆமாம், எங்கேயுமே இல்லை, நிறையா விஷயங்கள் இல்லை. நார்த் இந்தியாவில் வந்து இன்னமும் அந்த மண்ணில் விரஸ்லிங் இருக்குது. ஆமாம், தங்கல்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த படம் பார்த்துட்டு அதை பற்றி நிறையா ரீசர்ச் பண்ணும்போது நிறையா கனெக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து த ஃப்ளோவிங் டச்மேன் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், த ஃப்ளோவிங் டச்மேன் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்காரரு. அவர் வந்து இந்தியா, பர்ஷியா இங்கெல்லாம் வந்து இந்த கதை, இந்த கரலா கட்டை இருக்கும் இல்லையா, ஸோ ஆன்ஷியன்ட்டு பழைய முறைப்படி யாரெல்லாம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குலாம் போய் விளாக் பண்ணுறாரு, கற்றுக்கிறாரு, அந்த முறைகளை கற்றுக்கிறாரு, இவர் டீச் பண்ணுறாரு. இவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, அந்த மேஸ் பெல்னு சொல்லுவாங்க, நீளமாக அந்த ஒரு ஷார்ட் புட் மாதிரி இருக்கும், அதில் ஒரு பைப்பு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கதை மாதிரி சுற்றுவாங்க. இதுதான் அவங்க இது பண்ணுறது. ஸோ அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவர் ஊராக போய் நாடாக போய் கற்றுக்கிறாரு, லேர்ன் பண்ணுறாரு. இதுதான் செல்ஃப் லேர்னிங். நான் வந்து வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு போகிறது தப்பு கிடையாது. பட் பேசிக்காக இப்படி தான் ஒரு வீடியோ போடணும்னு ஒரு புரிதல் இருக்கணும். அந்த பேசிக்காக இப்படி தான் பண்ணணும். அந்த குஸ்தி இடம்லாம் இருக்கு இல்லையா, நீ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போ, வீடியோ போடு. அதே மாதிரி இடத்துக்கு போனால் நீ எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதுதான் இந்த தம்பியோட ஷார்ட் லிஸ்ட் வந்து இதுதான், இதெல்லாம் நீ ஷார்ட் பண்ணணும், வீடியோ ஷூட் பண்ணணும், இந்த மாதிரி இது பண்ணணும். எடிட்டிங் கூட நான் பண்ணித்தரேன், ஒரு 2 வீடியோ எப்படி நான் சொல்லித்தரேன், நீ எல்லாமே பண்ண. அவன் போகிறான், பண்ணுறான், வீடியோ எடுக்கிறான், அந்த வீடியோ ஓரளவுக்கு ஏதோ போட்டான், ஒப்பேத்தி போட்டான். ஆனால் என்னென்னா அவனால் அந்த ஸ்கில்லை வந்து இன்னுமே முழுசாக கற்றுக்கிட்டு பண்ண முடியல. ஆசை மட்டும்தான் வேலைக்கு ஆகாது. கரெக்டு. ஸோ நிறைய பேர் ட்ரிகர் ஆகுறாங்க இல்லையா, நீ படிக்க வேண்டாம், அவர் ஸ்கில் மட்டும்தான் முக்கியம். எஸ், அஃப்கோர்ஸ். பட் உங்களால் பேசிக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியல, லேர்ன் பண்ணுற குவாலிட்டியும் அந்த ஒரு பொறுமையும் இல்லைன்னா ஸ்கில்லே வராதுங்கிறேன் நான். இதுவே இட்ஸ் கைண்ட் ஆஃப் லேர்னிங் தான். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்போ வந்து படிப்பு அவசியம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓகே, அது வந்து கரெக்டு தான். எல்லாருக்கும் அது கரெக்ட் கிடையாது, இண்டிவிஜுவலை பொறுத்தது. ஒரு பர்சனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னா படிப்பு அவசியம் கிடையாது.
இன்னொன்று என்னென்னா சர்வைவர்ஷிப் பயாஸ்னு ஒன்று இருக்குது. என்னென்னா ஒரு சில பேர் எப்படியோ கரை சேர்ந்துட்டாங்க, அவங்கள உதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. பலாயிரம் பேர் மூழ்கிட்டாங்க, கரை சேரக்கூடிய தன்மை எனக்கு இருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அந்த குவாலிட்டி எனக்கு இருக்கான்னு பார்க்கணும். ட்ரை பண்ணலாம் சேஃப் சைடில் இருந்துட்டு, ஒர்க் ஆச்சுன்னா போகலாம். போயிட்டு நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மெசேஜை சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. ஸோ இங்கே விஷயம் என்னென்னா, எஜுகேஷன் அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அது எல்லாருக்குமான மெசேஜ் கிடையாது. நிறைய பேருக்கு எஜுகேஷன் தேவைப்படுது, ஒரு சில பேருக்கு மட்டுமே சொல்லப்பட வேண்டிய விஷயம் அது. இப்போது இந்த சேல் சைட்லேருந்து நம்ம இந்த எஜுகேஷனை பார்க்குற மாதிரி இன்னொரு மிஸ்கன்செப்ஷனான ஒரு டாபிக் வந்து போயிட்டுருக்கோம். என்னென்னா ரேட் ரேஸ் அப்படின்னு. கான்டென்ட் க்ரியேஷனாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்ம வந்து ஜாபுக்கு போகிறது ஒரு ரேட் ரேஸு, அதை ஃபஸ்ட்டு குவிட் பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி டோபமைன் நிறையா வருது. அந்த ரேட் ரேஸுங்கிறது உண்மையாக இப்போ எப்படின்னா, ஜாப் போயிட்டே வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது தான் கரெக்டாக, இல்லை எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ரேஸ் உண்மை. பிஸ்னஸ் பண்ணால் தப்பிச்சிடலாம், நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். நீங்கள் நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் டைம் கான்டென்ட் க்ரியேட்டர். அதுக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னுடைய கோலே என்னென்னா, நான் விவசாயம் தான் பண்ண போகிறேன், ஆனால் நான் வேறு மாதிரி பண்ணணும். இப்போ நான் கான்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே ஏன் இருக்கிறேன்னா, நான் அதை வேறு மாதிரி பண்ணுறதுக்கான தேவையான விஷயங்களை நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, நான் கோல் தெளிவாக இருக்கேன். இப்போது நீங்கள் வந்து இப்போ நான் ஃபுல் டைம் கான்டென்ட் க்ரியேட்டர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு டைமில் நிறையா பணம் வரும், அதை வச்சுட்டு நம்ம வந்து நிறையா சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா இருந்துருவோம்னு நினச்சேன்னா அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஒரு அடி விழும். அப்படியே அவங்களோட இதெல்லாம் இதாகும். அப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அதே மாதிரி தான். ஓகே, இண்டிவிஜுவலாக ஆப்ரேட் பண்ணுறவங்களும் அதே மாதிரி தான். இந்த நிறைய ட்ரேடர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் ட்ரேடிங்லாம் வந்து ஒரு நம்பத்தகுந்த ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, டு பி ஃப்ராங்க், அதான் வந்து உண்மை. அதான் உண்மை. ட்ரேடிங் கற்றுக்கிட்டா நம்ம இதாகும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு ஸ்கில்லை வச்சு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ணுறீங்க, அதுலேயும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ ரேட் ரேஸுங்கிறது வந்து என்னென்னா எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. பட் அது என்னென்னா, ரேஸுங்கிறது எப்போவுமே இருக்க தான் போகுது. அந்த ரேஸில் நீங்கள் வந்து எலியாக ஓட போகிறீங்களா, இல்லை நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட முடியும், என்னால் ஃப்ரீயாக ஓட முடியும், ரிலாக்ஸாக ஓட முடியும், ஓடுனா போதும், நான் வந்து நான் கஷ்டப்பட்டு நாக்கு வெளியே தள்ளுற அளவுக்கு நான் ஓடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்டேஜ் வேணால் வரும். ஓகே, பட் அதுவுமே நிரந்தரமாக தொழிலில் இருக்குமா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்குமா, கான்டென்ட் க்ரியேஷனில் இருக்குமானா கேரண்டி கொடுக்கவே முடியாது. ஓகே, அது வந்து ஃப்யூச்சர், அது வந்து என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். நம்மளே ஏதோ ஒரு தப்பு பண்ணலாம், அந்த தப்புனால ஒரு விஷயம் அப்படியே பேக் ஃபயர் ஆகலாம், திரும்ப நீங்கள் 0வில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ரேட் ரேஸ்லேருந்து எப்படி வெளியே வருவீங்க? இங்கே சொல்லப்படுற மெசேஜை எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை இஎம்ஐக்காக, தேவையில்லாத கடன் சுமைகளுக்காக, பண சுமைகளுக்காக, நிறைய பில்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, எனக்கு செலவுகள் இருக்குது, அந்த செலவுகளை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த வேலையை வச்சே நான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா அதுதான் ரேட் ரேஸ், டேஞ்சரஸான ஒரு ரேட் ரேஸ். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், சைடில் நீங்கள் ஒரு பர்சனாக க்ரியேட் ஆகுங்க. ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுங்க நான் சொல்லலை, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு நபராக எவால்வ் ஆகுங்க. அதுதான் ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். செல்ஃப் லேர்ன் பண்ணுங்கள், உங்களை எஜுகேட் பண்ணிக்கோங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இதே சீரியஸாக பண்ணுங்கள். அடுத்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு போகிறக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. இட் டசன்ட் மீன் நீங்கள் ரேட் ரேஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை, வேறு ஒரு ரேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. ஓகே, அதில் ரேட் இல்லாமல் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், குதிரை ரேஸ்னு வச்சு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ VIM பாட்காஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கிளிப் தான். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான லிங்க் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை கிளிக் பண்ணுறது மூலமாக இதோட ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும், உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும், இப்போ நீங்கள் பார்த்த இந்த மேட்ரிக்ஸ் மாதிரியான டாபிக்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக சில டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.